நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, மறுபடியும் சமூகத்துல இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை கொண்டு வந்தீரே. உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்து நீ பேசும்படிக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தவர்கள் வெறுமையாய் கடந்து போகாதபடி பரிசுத்த ஆவியான ஜீவனுடைய வார்த்தைகளை கேட்டு பலப்படுத்தி தைரியப்படுத்தி நீ செய்ய போகிற காரியங்களை, மகிமையான காரியங்களை நினைத்து ஆண்டவரே ஆவியானவர்கள் கடந்து போகும்படி இந்த வேளையை நாம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 18ஆம் சங்கீதம், Psalm 18 verse 16 to 20. தாவீது ராஜா எழுதுகிறான் பாருங்க. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க வாசிப்பீங்க. Psalm chapter 18 verse 16. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என்னை பலத்து சத்துருவுக்கு, என்னை பகைவர்களுக்கு என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமாய் இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தரின் நீதிக்கு தக்கதாய் எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுதந்திரத்துக்கு தக்கதாய் எனக்கு சரி கட்டினார். எவ்வளவு பேர் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் எப்படியெல்லாம் விடுவிக்கிறார், தப்பு வைக்கிறார். அவன் அப்ப தாவீது ராஜாவோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அவன் மனவேதனையில, கஷ்டத்துல அந்த வார்த்தையில அவன் பேசுறான். கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போ. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போ. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்கிறவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போ. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி என்றும் உம்மை ஆராதிப்போ. அருமையான பாடல். கண்ண மூடாம எங்க பரப்பாத்து. துதிக்கு வந்த உடனே உன் கண்ணெல்லாம் மூடிடணும். யார் நம்ம துதிக்கிறோம்? எப்போ கண்ணு திறக்கணுமோ அப்ப திறக்கணும். எப்போ வேத வசனத்தை வாசிக்கணும் அப்ப வாசிக்கணும். எப்போ தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறோமோ கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, கடைசி வரையிலும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார் இல்லையா. எதை சொன்னார் தெரியுமா? அவர் கல்வாரியில ரத்தத்தை சிந்தின நாம் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் பாடணும். அப்படியே 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 ஆளுடைய பிரசனம். நீங்க ஆளுடைய பிரசனம் உணரணும். ஆராதனை நேரத்துல நீங்க இங்க அங்கெல்லாம் பார்க்க கூடாது, கண்ணெல்லாம் திறந்து இருக்க கூடாது. அப்பதான் நீங்க உணர்வீங்க. ஏன்னா இங்க கண்ணை திறந்தீங்கன்னா உங்க டைரக்ஷன்ல எங்க போவோம், எங்கெங்கெல்லாம் புள்ள ஓடுறது பாக்குங்க. அந்த கண்ணை மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமென். ஆனா நான் கண்ணை திறந்து இருப்பேன். அல்லேலூயா,
அல்லேலூயா. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நாம கடைசி ஆராதனை இந்த பாடலை பாட போறோம். ஆமென். நல்ல இசைக்கிற பிள்ளைங்க வேணும், ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அந்த பிரசன்னத்துக்குள்ள அபிஷேகத்துக்குள்ள கர்த்தர் நம்ம எல்லாரும் நடத்துவார். விசேஷமா ஒவ்வொரு நாளும் நீங்க தனிப்பட்ட முறையில சபைக்காகவும் சபை காரியங்களுக்காகவும் ஆத்துமாக்களுக்காகவும் துதிக்கிற பிள்ளைங்க அநேக ஆராதனைக்காக குடும்பங்கள்லாம் சபைக்குள்ள வரதான் ஜெபம் பண்ணணும். ஆமென். கண்டிப்பா புதிய வருஷத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க 18ஆம் சங்கீதம் 16-20 பாருங்க. ஒன்னு வாசிங்க. முதல்ல நான் என்ன சொல்றேன் பாருங்க. முதல்ல உயரத்திலிருந்து என்னை கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாசத்திலே என்னை தூக்கினார். ஒன்னு. ரெண்டாவது சொல்றார் பாருங்க. என்னிடம் அதிக பலவான்களாய் இருந்து என் பலத்தை சத்துருவுக்கு என்னை பகைக்கிறதுக்கும் என்னை விடுவித்தார். ரெண்டு. ஒன்னு தூக்கி விட்டார், ஒன்னு விடுவித்தார். மூணாவது என்ன சொல்றார்? என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிர்த்து வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். மூணு. அவர் நம்மை தப்புவிக்கிறவர், அவர் நம்மை விடுவிக்கிறவர், அவர் நம்மை ஆதரவா இருக்கிறவர். நான்காவது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருக்கிறபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தரின் நீதிக்கு தக்கதாய் எனக்கு பலனளித்தார். என் கைகள் சுத்தத்திற்கு தக்கதாய் எனக்கு சரி கட்டினார். ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய காரியத்தை அவன் சொல்வதற்கு என்ன காரணம்? எப்பேற்பட்ட போராட்டத்தின் மத்தியில் அவன் இருந்தான். இந்த யுத்தத்தின் மத்தியில கர்த்தரனை தூக்கி விட்டார். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தரனை விடுவித்தார். இரண்டாவது. மூணாவது, என்னை ஆதரித்தார். என்ன நல்ல தேவன் பாருங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி உன்னை அவர் தப்புவிக்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். முதல்ல ஜலம்னா என்ன? தண்ணினா என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? இப்ப அந்த ஏரியால வந்து வச்சுக்கோ, 6 அடிக்கு தண்ணி வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தத்துவ போராட்டம். எங்க செத்து போயிடுவேனோ? 7 அடி வருது, 8 அடி வருது, ஜலம் தண்ணி வருது. தமிழ்நாட்டுல தான் வருது இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அப்ப தண்ணி ஏறும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? போராட்டமா இருக்கும். இருக்கிறோமோ இல்லையோ, தண்ணியில அடிச்சு போயிடுவோமோ இல்லையோ. இப்பதான் மழை வந்தாவே எல்லாம் பயப்படுறாங்க. ஆமென். அல்லேலூயா. வீடு அப்படியே தள்ளின்னு போயிடுது. முதல்ல ஜலத்தை குறித்து கர்த்தர் பேசுறார். நோவா காலத்துல என்ன நடந்ததோ மனுஷகுமாரன் காலத்துல நடக்கும். நோவா காலத்துல ஜலத்தினால் கர்த்தர் அழித்தார், உலகத்தை அழித்தார். அப்ப திரும்ப வரணும் வராதா? பேசுங்க. வரணும் வராதா? அப்ப அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும், தப்பிக்க கூடாதா கர்த்தர்? அநேக இடங்களை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு போட்டோ பார்த்திருப்பீங்க, Facebookல பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது படிக்கும் பொழுது அந்த ஃபிகர் எனக்கு கொடுத்தார். எப்போது நீங்க பாருங்க, Facebookல பாருங்க, ரொம்ப டாப் மோஸ்ட் கிறிஸ்துவுடைய ஃபிகர் எதுனா ஒருத்தன் தண்ணிக்குள்ள இருப்பான், கர்த்தர் தூக்கி நிக்க வச்சிருப்பார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்த உற்சாகமாய் அல்லேலூயா. அவன் அப்படியே மூழ்கி இருப்பான். அவன் கை மாத்திரம் மேல இருக்கும், ஆனா கர்த்தருடைய கரம் அவனை குடிச்சிட்டு இருக்கும். பாத்துக்கிறீங்களா? என்ன அருமையான ஒரு ஃபிகர், என்ன அருமையான ஒரு பிக்சர். ஜலத்தை சொல்றார். முதல்ல ஜலத்தை கர்த்தர் பேசுறார். சரி, இத்தனை காரியங்கள் என்ன சொல்றாரு? தூக்கி விட்டார், விடுவித்தார், ஆதரவா இருந்தார், நீதிக்கு தகுந்த பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஏன்னா சங்கீதம் 18ஆம் சங்கீதத்துல முதல்ல அந்த முதல் அதிகாரத்துக்கு மேல வாசிக்குமா? முதல் அதிகாரத்துக்கு மேல ராக்கால தலைவனுக்கு 18வது வசனத்துல 18ஆம் அதிகாரத்துல அது கீழே அந்த பிராக்கெட்ல இருக்கு, வாசிங்க. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய
தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்கள் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில பாடினார். அப்ப ஒருத்தரை பத்தி பேசுற ஒரு ஆளை பத்தி பேசுறாரு கர்த்தர். யார் அவரு? சவுல குறித்து நான் இன்னைக்கு பேசுறேன். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில சொந்த மாமனாரே ரொம்ப பிரச்சனை கொடுத்தான். யாரு? மாமனாரே கொடுத்தான். உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் தான். அது மறுபடியும் நான் உங்கள் மத்தியில நான் கொண்டு வருகிறேன். ஆமென். ஏன்னா என்ன சொல்றாரு? கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருகளில் இருந்தும் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாடல் இது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. 1 சாமுவேல் இல்ல அது அப்படியே எடுக்கிறேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 35-39 ஜலத்தை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறார். மார்க் 4:35-39. அன்று சாயங்காலத்தில் ஏன்னா இந்த ஜலத்தை குறித்து கர்த்தர் பேசுறாரு இல்லையா? அப்போ அந்த சீசன் எல்லாம் படகுல இருக்கிறாங்க. கடல் கொந்தளிச்சுதான் இல்லையா? இல்ல பாத்துக்கிறீங்களா இல்லையா? நான் பார்க்காத மாதிரி சொல்றீங்க. கடல்னா பாத்துக்கிறீங்களா? கடல் பார்க்கல பீச்சை பாத்துக்கிறோம் இல்லையா? அந்த பீச்ல விக்கிறத நாங்க சாப்பிட்டுக்கிறோம் சுண்டல்லாம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன முதல்ல ஜலத்துல இருந்து நான் உங்களை தப்பி வைப்பேன். ஆமென். ஒரு சின்ன உதாரணம் நான் கொடுக்குறேன் வேதத்துல இருந்து. ஏன்னா அந்த பிக்சர் ரியலாவே இப்பேற்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அவன் ஆனால் இப்பேற்பட்ட தேவன் இதுல இருந்து என்ன விடுவிப்பாரா என்ற விசுவாசம் நமக்குள்ள வரும். அப்படியே மொழியில் இருப்பான் ஒரு ஆளு, அப்படியே கையை பிடிப்பார். மேல பாத்தீங்கன்னா யாருடைய கை இருக்கும்? கர்த்தருடைய கையை அப்படி பிடிச்சு அப்படி தூக்குவார். நோவா காலத்துல இருக்கிறோம். அழிவு எப்படி வரும் தெரியாது. எல்லாம் மழை வந்தாங்கன்னா 6 அடி 10 அடி நோவா காலத்துல மாதிரி ஏறினே போத தவிர எப்படி குறைஞ்சனே வரல. ஏன்னா அந்த உலகத்துல பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனா நீ பயப்படாதீங்க. பாவம் பெருக பெருக கிருபை பெருகிற்று என்று கர்த்தர் எழுதுகிறான் சாலமோன். அதனால நீ பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கிருபை உள்ள தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. மார்க் 4ஆம் அதிகாரம் 35-39 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்கிற வசனத்தை வாசி. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி. பாருங்க, கடல்ல இருக்கிறார். ஆமென். கடல்ல கப்பல் இருக்குது, படகு இருக்குது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ இந்த என்ன சொல்றாரு இந்த இடத்துல? என்ன வாசிங்க இந்த வசனத்தை? அப்பொழுது பலத்த சுழல் காற்று. இல்ல 36 வாசிங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னிலை பாருங்க. படகு தாங்க கப்பல் சொல்றார். கப்பலின் பின்னியத்தில் அவர் தலையணை வைத்து நித்ரையாயிருந்தார். யாரு? கர்த்தர் படுத்துக்கிறாங்க. இப்போ அவர் படகுல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்ப கடல் கொந்தளிக்கிறதா சும்மா இருக்குமா கடல்? இப்ப ஜலம் சொன்னார் இல்லையா? கர்த்தர் ஜலத்துல இருந்து உன்னை தப்பி வைப்பா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா
படகுல இருக்கிறாரு, தலைகாணி வச்சு தூங்கி இருக்கிறாரு. அதெல்லாம் என்ன வைக்கிறோம்? சொல்றீங்க, தலைகாணி வைக்கிறீங்களா, பாட்டில் வைக்கிறீங்களா? தலைகாணி வைக்கிறீங்க. ஒருத்தர் தலைகாணி இரும்பு மாதிரி இருக்கும், ஒருவர் தலைகாணி எப்படி இருக்கும்? எப்படி இருக்குது தலைகாணி? அவருக்கு தலைகாணி வச்சு படுத்துக்கிறார். ஆனா கிறிஸ்தவன் தலைகாணி கீழே பைபிள் வச்சு படுக்கிறான். தலைகாணி வச்சு அவர் நல்லா படுத்துக்கிறாரு. பெரிய சுழல் காற்று, சுனாமி வருது. அப்ப கடல் என்ன ஆகும்? கொந்தளிக்கும். கொந்தளிச்சுன்னா என்ன ஆகும்? கடல் அப்படி இப்படி இருக்கும். நம்ம எல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ போனோம், பிக்னிக் போனோம், என்ன ட்ரெயின்ல போய் ரொம்ப டயர்ட் ஆயிட்டுக்குது. ஃபிளைட்ல போய் ரொம்ப இதாயிட்டு இருக்குது. ஆமே, ஃபிளைட்ல சிரிக்கிறாங்க, போய் அப்படி ஆயிக்குது. சரி, ஒரு முறை என்ன பண்ணலாம், சபையெல்லாம் சேர்ந்து எங்க ரொம்ப கொந்தளிக்குது அந்த கடல்ல போலாம்னா யாரும் வருவீங்களா? வேணும் தான் பாஸ்டர், நீ போயிட்டு வந்தா வா பாஸ்டர், சர்வீஸ் நடத்து பாஸ்டர். ஆமே, அல்லேலூயா. எல்லாம் உள்ளக்கிறாங்க. ஆண்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. கப்பலில் பின்னயத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே, நாங்கள் மடிந்து சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லை? பாத்தியா, மழை தண்ணினால கடல்ல இருக்கிற மேல கப்பல் இருக்குது. இப்போ கப்பல் கொந்தளிக்குது. இப்ப அமைதியா போயிருந்த கப்பல் என்ன ஆகுது? மேல கீழே போன உடனே தண்ணி எல்லாம் எங்க வருது? இப்போ கப்பலுக்குள்ள வருது. அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? இப்போ மரண பயம் வந்துச்சு. பயம் இல்ல, மரண பயம் வந்துச்சு. ஆனா இவர் என்ன பண்ணுகிறாரு? நல்லா அப்படியே தூங்கி கொண்டார். முடிச்சுன்னு அவர் தூங்குவதும் இல்லை. ஆமா, நம்ம தான் தூங்கின்னு ஜாம் பண்ணுகிறோம் இல்லையா? கம்பளி போகிறதுக்கு காலையிலே ஜாம் பண்ணுகிறோம். சில இதெல்லாம் பல்லு வலிக்காதே ஜாம் பண்ண தொடங்குது. அப்ப எப்படி இருக்கும்? வாயினா எப்படி இருக்கு? ஆண்டர் ஏத்துக்குவாரா? காலையில ஜபம் பண்ணணும். அதிகாலையில 5 மணி பிரேயர்னா 4 மணிக்கு எழுந்து நல்லா தலைவாரி, நல்லா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு நல்ல ஒரு புடவை கட்டி உக்காந்தினா அது எப்படி இருக்கும்? தேவனுக்கு எப்படி இருக்கும்? நீ சொல்ற, இவங்க சொல்ற. புடவை கட்டினா நல்லா இருக்கான்னு சொல்றாரு. அவர் கட்டி பழக்கமா என்ன எனக்கு தெரியல. அல்ல, எழுந்துட்டு ட்ரெஸ் போட்டு நல்லா பளிச்சுன்னு, அப்பதான் போட்டோ எல்லாம் விட முடியாது. நான் கேட்டேன் சில பிரேயர்லாம் காலையில, நல்லா போட்டோ விட்டுங்க ஜாம் பண்ண சேர்க்காதவங்க எல்லாரையும். நல்லா ட்ரெஸ் போட்டு நைட்டிலேயே உட்காந்துக்கிறது. என்னத்துல நைட்டிலேயே உட்காந்து, நான் தெரியும் யாரும் தெரியும், திரும்ப ஜாம் பண்றாங்க தெரியும். இனி நைட்டில யாரும் 5 மணி பிரேயர்னா 4 மணிக்கு எழுந்து ரெடி ஆயிட்டு உக்காந்து உனக்கு கொடுக்கிற கருத்துக்கு முன்னாடி நீ தன்னுடைய குடும்பத்துக்காக ஜாம் பண்ணி அதுக்காக பொதுவா எல்லாம் ஜாம் பண்ணு. முயற்சி பண்ணுங்க. இருக்கு நிறைய கேக்குது, போட்டோ சட்டம்லாம் கேக்குது. நானும் பேசத்தான் உட்காந்து. நீ அதெல்லாம் என்ன இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆண்டு நல்லா உயர்த்திட்டாருன்னா நான் சிஸ்டமே போட்டுருவேன். சிஸ்டம்ல போட்ட லைவ்ல வரும், டிவிலே வரும். அப்ப தெரியும் யார் தூங்குறாங்க, யார் போட்டோ விட்டு ஜாம் பண்ணுகிறாங்க, யார் அழுக்கு நைட்ல உட்காந்து ஜாம் பண்ணுகிறாங்க. ஆனா காலையில ஜாம் பண்ணுங்க. நாங்க கரெக்ட். பரிசுத்த தேவனை நீயே நாம ஆராதிக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவ வீடு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கு. நீ நிறைய வீடு கிறிஸ்துவ வீடு போய் பாத்தீங்கன்னா குப்பை தொட்டி மாதிரி இருக்கும். சில சபைகள்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் சோபால எடுத்து பலிபீடத்துல போட்டுருப்பான். ஆனா அவங்க வீடு மாத்திரம் லக்க அழகா சோபா போட்டிருப்பான். ஆமென். எது கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் தேவன் நாம் எப்படி இருக்கணும்? நம்மையே அர்ப்பணிக்கிறதா இருந்தா நம்முடைய அர்ப்பணி எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கப்பலின் பின்னயத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையோ என்றார். அவர் எழுந்து காற்றையும் அதட்டி
கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதலாய் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. அவங்களை தப்பி வைத்தாரா இல்லையா? அந்த கடல்ல கர்த்தர் அவங்களை தப்பி வைத்தாரா இல்லையா? ஆமென். ஒரு நாளைக்கு அப்படிதான் ஆகப்போகுது, இந்த உலகம் அப்படிதான் ஆகப்போகுது. அதுக்கப்புறம் வந்து கார் நம்ம வாங்க கூடாது. என்ன வாங்கணும்? போட்டுங்க பத்தி. அதான் கரெக்டா சொல்றாரு. எல்லாம் போட்டு வாங்கி வச்சுக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் வந்தீங்கன்னா அந்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெரிய எம்ஜி ரோடுன்னு வாங்க. முக்கியமான ரோடு எதுனா சிட்டிங் இல்ல எம்ஜி ரோடு அப்படின்னு வாங்க. ஆமே, அதுதான் முக்கியமான ரோடு. ஒரு சிட்டில பெங்களூர்ல எம்ஜி ரோடு இருக்குங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் முக்கியமான இடத்துல எல்லாம் எம்ஜி ரோடுன்னு சொல்லுவாங்க. பிசினஸ் சென்டர், பெரிய ஆபீஸ்ல எல்லாம் எம்ஜி ரோடுன்னு அந்த எம்ஜி ரோடு 10 அடி மேல போகுது இப்பதான். ஆமே, அப்ப எம்ஜி ரோட்ல போய் ஆபீஸ் வேலை போனா என்ன பண்ணணும்? பையனெல்லாம் போட் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். பண்ணிக்கிறீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கணும். அது நோவா காலம். ஆனா அதுல இருந்து நம்ம கர்த்தர் நம்ம தூக்கி விடுவாரா? தூக்கி விடுவார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 69ஆம் சங்கீதத்துல 2வது வசனத்தை முதல்ல வாசிங்க. சாப்டர் 69 verse 2. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 வசனம் முதல்ல. ஆழமான எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வாசிங்க. ஆழமான உலையில் அமர்ந்திருக்கிறேன். நிற்க நிலை இல்லை. நிலையான ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். என் மேல் புரண்டு இருக்கிறது. சொல்றான் இல்லையா? அவ்வளவு போராட்டம் வாழ்க்கை, மரண போராட்டம். ஒருத்த அழிவின் பாதையில போகும்போது அவனுக்கு மரண பயம் வர இல்லையா? மரண போராட்டம் வரும் இல்லையா? அந்த போராட்டத்துல மத்திய 2வது வருஷம் சொல்லுகிறான், ஆழமான உலையில் அமர்ந்திருக்கிறேன். நிற்க நிலை இல்லை. நிற்க அப்ப கடல்ல மாட்டின்னு வச்சுக்கோ. ஒரே இடத்துல நிக்குவோமா? ஒரு செகண்ட்ல ஒரு 5 கிலோமீட்டர் போயிடும். நம்ம டிவில எல்லாம் பார்க்கும் போது அங்க தெரியும், அவன் முழுங்குவான். அப்படியே பார்க்கும்போது அப்படியே போயிடும். இதெல்லாம் நடந்த சம்பவம். இதான் தாவீது சொல்றோம். ஆழமான உலையில் அமர்ந்திருந்து நிற்க நிலை இல்லை. நிலையில்லாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போயிருது. 13வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பத்தியா சொல்றாரு பத்தியாங்க. அவன் அப்படி சொல்றான், நான் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன். நான் நிக்க முடியாத நான் இருந்தேன். ஜல பிரவாசத்துல நான் நடக்க முடியாம இருந்தேன். எங்க போற எனக்கு தெரியாத பயத்தில் இருந்தேன். ஆனா இங்க என்ன சொல்றான் பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே அனுகிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது நாம் முதல் செய்ய வேண்டிய காரியம் அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். சொல்றான் பாரு தாவீது. 2வது வருஷம் சொல்றானா, இந்த நிலைமையில் இருக்கிறேன், இந்த ஜலத்துல நிற்கிறேன், நிலை இல்லாமல் நிற்கிறேன், நிற்க முடியல, நிலை இல்லாமல் நான் நிற்கிறேன். ஆனா இங்க என்ன சொல்றாரு 13வது வசனத்துல, ஆனாலும் கர்த்தாவே அனுகிரக காலத்தில் உம்மையே நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே உமது மிகுந்த கிருபையினால் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினால் எனக்கு செவி கொடுத்தருளும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். அதுல 15வது வசனத்தை வாசிங்க. ஜலப்பிரவாகங்கள் இல்ல 14 தான். 14 நான் அமிழ்ந்து போகாதபடி சேற்று நின்று என்னை தூக்கி எடுக்கும். என்னை பகைக்கிறவர்கள் என்று நினையாத ஜலத்தினாலும் நான் நீங்கபடி செய்யும். ஜலப்பிரவாகங்கள் என் மேல் புரளாமல் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம்
தன் வாயை அடைத்துக் கொள்ளாமலும் இருப்பதாக. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். என்ன அருமையா ஜெபிக்கிறா பாருங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அருமையா ஜெபிக்கிறா பாருங்க இந்த இடத்துல. இந்த மாதிரி சூழ்நிலையில மத்தியில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வாசித்தோம், மறுபடியும் அந்த வசனத்தை எடுங்க. 18ஆம் சங்கீதம், 18ஆம் சங்கீதத்தை எடுங்க. முதல் மேல வசனத்தை வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், ஆ. நான் நம்பி இருக்கிற என் துருகமும். இல்ல முதல்ல அந்த பிராக்கெட்ல ராக்கால தலைவனுக்கு இப்போ வந்து நான் ஜலத்தை குறிச்சு பேசல. இப்ப இந்த சத்ருகள் சொல்றாரு இல்லையா, சவுலை குறித்து பேசுறாரு இல்லையா, இதை குறித்து நாம் பேச போறோம். ஏன்னா இதனாலதான் வாழ்க்கையில போராட்டம் வந்தது. உன் வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா எதனால நம்ம வந்துச்சு நீ கேட்கறியா, கேட்கறது இல்லையா? கேட்கறியா இல்லையா? ஏமா எதனால வந்துச்சு, ஏன் இதெல்லாம் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு என்ன சொல்லுவ? உன் வாழ்க்கையில யாரெல்லாம் என்னென்ன செய்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு தீங்கான காரியங்களை பேசினாங்களோ, யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உன்னை அடித்தாங்களோ, நொறுக்குனாங்களோ, அப்ப அவங்களை குறித்து நீ பேசுவா இல்லையா? ஏன்னாங்க சங்கீதம் 18 நம்ம வாசிக்கும் பொழுது இல்லையா, அந்த 14 இருந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் தப்பி வைக்கிறார், கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் ஆதரிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த காரியத்தை தாங்க சொல்றார். கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருகளிலிருந்தும் கைக்கு சவுலுக்கு நீக்கலாக்கி விடுவித்த நாளிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று இந்த முகாந்திரம் இல்லாமல் சில பேர் சொல்றாங்க, இல்ல நான் ஒன்னும் செய்யலைங்க, ஆனா என் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்துச்சுங்க, நான் ஒரு தீமையை செய்யலைங்க, நான் யாருக்கும் துரோகம் செய்யலைங்க, ஆனா என்னை கொல்ல பாக்குறாங்க, என்னை கொள்ளையிட பாக்குறாங்க, என்னை அழிக்க பாக்குறாங்க, சொல்றோமா சொல்றது இல்லையா? அப்போ இப்பேற்பட்ட வாழ்க்கையில அவனுக்கு போராட்டம் வரும்போது அவன் சொல்றான், தாவீது யாரு? தாவீது கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம சத்துருகள் இருக்கும் பிரச்சனை, இப்ப நீங்க சோகமா இருக்கும் போது, இப்ப தாவீது மாதிரி நம்ம இருக்கும் போது, ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. யாருன்னு வந்தா நீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் ஒண்ணும் செய்யலைங்க, யாருக்கு எந்த தீங்கும் செய்யலைங்க, நாங்க யாருக்கும் ஒண்ணும் செய்யலைங்க, ஆனா எனக்கு வந்து பாருங்க, சொல்றோமா சொல்றது? இதே தான் தாவீது சொல்றான், நான் யாருக்கு தீங்கு செய்யலையே, நான் யாரும் துரோகம் பண்ணலையே, நான் யாரும் கொலை செய்யலையே, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வேதனைகள்? ஆமென். சங்கீதம் 18ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 38:19 கவலைப்பட்டு சொல்றான் பாருங்க, வாசிங்க. Psalm chapter 38 verse. நான் பலனற்று போய் மிகவும் நெருக்கப்பட்டு எல்லாம் எடுத்துங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை குறிச்சே நான் பேசிட்டு வரேன். நீ ஒண்ணு செய்யாம, யாருக்கு துரோகம் செய்யாம, நன்மையே செய்ததா நீ இருந்து உன் வாழ்க்கையில உபத்திரங்கள் யாராவது கொடுத்தா, உன்னை அழிக்க யாராவது நினைச்சா, உன் மனசு எப்படி இருக்கும்? ஐயோ ஆண்டவரே, நான் யாருக்கு எந்த தீங்கு செய்யலையே, நான் எந்த குடும்பத்தை உடைக்கலையே, உமக்காக தான் நான் வாழ்ந்தேன், என்ன போய் இவங்க கொலை செய்யறாங்களே, என்ன துன்மார்க்கமா வார்த்தைகளை பேசுறாங்களே, உங்களுக்குள்ள கவலை இருக்குமா இருக்கா? இதே தான் தாவீது ராஜா சொல்றோம். நான் ஒன்னும் செய்யலையே, மொத்த திசை ஆராதிச்சேன், எல்லாத்துக்கும் உமக்கு உகதானா இருந்தேனே. என்ன சொல்றார் வாசனா சொல்லு? நான் பலனற்று போய் மிகவும் நெருக்கப்பட்டு, நான் பலனற்று போய் மிகவும் நெருக்கப்பட்டு என் இதயத்தின் கொத்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, இல்ல 19 38 38:8 சொன்னீங்க. சரி 19 சாரி.
என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். பாருங்க சொல்றாரு, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர் பெரிய இருக்கிறார்கள். நான் ஒன்னும் செய்ய, நான் எந்த ஒரு தீங்கை யாருக்கும் செய்யல. ஆனா என்னை நொறுக்க பாக்குறாங்க, என்னை அழிக்க பாக்குறாங்க, என்னை கொலை செய்ய பாக்குறாங்க. நம்ம சொல்றோமா? சொல்றது அவன் வாழ்க்கையில பாருங்க. எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம கோர்ட்ல சொல்றாரு இல்லையா ஜட்ஜி, எந்த ஒரு முகாந்திரமே இல்லை, எந்த ஒரு ப்ரூஃப் இல்லை எனக்கு. அப்ப என்ன பண்றாரு? டக்குன்னு ஜட்ஜி விடுதலைன்னு சொல்றாரு. அப்ப அவன் மாதிரி என்னென்ன கேஸ் எல்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுது? மைனஸ் ஆயிடுது. ஏன்னா அந்த முகாந்திரம் இல்ல, சாட்சி இல்ல. தாவீது சொல்றான், என்ன எவ்வளவு முயற்சி பண்றான் உலகத்துல இருக்கிற ஜனங்க, சத்துருக்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், என்னை பகைக்கிறார்கள், பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள், பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாம தாவீது அழிக்க முன் வந்தார்கள் சத்துருக்கள். இப்போ நான் முதல்ல வசனத்தை வாசிக்கும் பொழுது சவுலை குறித்து சத்துருகள் சொல்லிட்டு சவுல் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஆமென் அல்லேலூயா. சவுல் தான் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. என்னது? முதல் இஸ்ரவேலுக்கு கிங் யாருன்னா சவுல். அந்த நாட்களில் வந்து தீர்க்க தரிசனம், அதாவது நியாயாதிபதிகள், நீதி செய்கிற மனுஷன் இருந்தார்கள். ஆமென். நியாயம் செய்யறவன் தான் சாமுவேல் குடும்பம். ஆனா பிள்ளைகள்லாம் வந்து தேவனுக்கு விரோதமா அநேக காரியங்கள் செய்தது நிமித்தம் அந்த நாட்களில் இருந்த ஜனங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு நீ முதல் ராஜா, இஸ்ரவேலுக்கு முதல் நியாயாதிபதி சாமுவேல் வச்சிருக்கிறியே. அப்பெல்லாம் ராஜாக்கள் கிடையாது, நியாயாதிபதிகள் தான், அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. அப்போ சாமுவேல் அவரு நியாயம் செய்து நாட்டை நடத்திட்டு இருக்கிறார். ஆனா அவங்களோட பிள்ளைகளாம் வந்து தேவனுக்கு விரோதமா காரியம் செய்கிறவர்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமா காரியம் செய்கிறவர்கள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? இவங்க குடும்பமே சரியில்லை, அப்பனும் சரியில்லை, அப்ப பிள்ளைங்க பண்ற காரியத்தை கேட்க மாட்டேன்றாரு. அதனால எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பவர்ல கீழே இறங்குவானா? இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன இருக்குது? ஒரு ஸ்டேட்டுக்கு இந்த பிரச்சனைனா ஒரு ராஜா, ஒரு நாட்டுக்கு ராஜா. ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இனி எங்களுக்கு இந்த பிள்ளைங்க பண்றதெல்லாம் வேணாம், இனி எங்களுக்கு ஒரு ராஜாக்கள் வேணும், ராஜா வேணும், இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுறதுக்கு ராஜா வேணும். ஆகவே கர்த்தர் கழுதை தேடி கொண்டு போயிருந்த சவுல் என்னத்தை தேடின்னு போனா? ஏதோ உருதுல பேசினா உங்களுக்கு புரியாது. உருதுல என்ன சொன்னாரு? கழுதைக்கு பேர் ஒன்று தெரியல. சொல்ல கழுதைன்னா தெரியாதா? சொல்லியா? எத்தனை முறை திட்டிப்பி உங்க பிள்ளைங்க கழுதை, அது கழுதை விட்டோன்னு இன்னும் கூட வரும். என்னது? புதுசாங்க. நான் கதை முறை கேட்டது கழுதை நாய, இது எரும மாடம். அது நான் இதுல பேசுறேன், இப்போ குட் ஃப்ரைடே பேசுறேன். எல்லா கழுதை பத்தி நான் குட் ஃப்ரைடே பேசுறேன். பெரிய வேலை. ஆமென். குருத்தோலை ஞாயிற்று நீங்க என்ன பேச போறேன் இன்னைக்கு சொல்லிட்டோமா? எத்தனை கழுதைக்குது பைபிள் எல்லாத்தையும் நீங்க பேச போறேன். அது மட்டும் நீங்க கொஞ்சம் இருந்தா போதும் இல்லையா? கழுதை எதை தேடி போனா? கழுதை தேடி போனா. ஏற்கனவே சாமுவேல் கர்த்தர் சொல்லிட்டான், ஒரு ஆள் வந்து கழுதை தேடின்னு அவனை தூக்கி அபிஷேகம் பண்ணி அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாத்தன்னு சொல்லிட்டார். ஆமென் சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு கதை மாதிரி சொல்ற பாரு, கதைங்க ஜனங்க இல்லையா போயின்னுக்குறாங்க, ராஜா வேணும், ராஜா வேணும். ஏன்னா நான் வந்து நம்ம சபையில சவுல் யாருன்னு கேட்டா பக்தர்கார சவுலை பத்தி சொல்லாது. எந்த சவுலை பத்தி பேசணும்? வேதத்துல சவுல் யார், டேவிட் யாருன்னா இது என் மாமன் தான், என் சித்தப்பா தான் டேவிட்டான்னு சொல்லாது. இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில்
ஏன்னா முதல்ல சொல்றாரு, சத்துருகள் சவுலுடைய சத்துருகளில் இருந்து என்னை கர்த்தர் விடுவிக்க வேண்டும். சரி, ராஜா ஆயிட்டார், அபிஷேகம் பண்ணிட்டார். இப்ப ராஜா ஆளுநர் உலகத்துல பெரிய ராஜா. இப்போ எப்போதும் பலிஸ்தீனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்த நாட்டிலே சண்டை. இப்ப ஆயிக்குதா இல்லையா? ஆயிக்குதா இல்லையா? அது அப்பத்துல இருந்தே ஆயிக்குது. இப்பதான் நம்ம டிவியில பார்க்கணும். இது புதுசு இல்ல. அந்த நாட்கள்ல இருந்து அவங்களுக்கு இவங்களுக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒன்று சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது சவுலை குறித்து நாம் பேச போகிறோம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடியே தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலோ ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். என்ன சொல்ற இடத்துல 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. ஆமென். என்ன ஆவி? யார் மேல? சவுல் மேல. அந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ள இறங்குவதற்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த ராஜாவா கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலுக்கு அவன் முதல் ராஜா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்த அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கைகளினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலோ என்ன இருந்துச்சு? சவுலின் கையில ஈட்டி இருக்கிறது. ஆனா தாவீதோ என்ன பண்ணியிருந்தான்? அவன் தேவனை ஆராதிச்சான், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 11வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவை குத்தி போடுவேன் என்று எரிந்தான். ஆனால் தாவீது விலகி 2ஆம் தரம் அவனுக்கு தப்பினான். தேவனுடைய பிள்ளை தாவீது. இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா யாரு? சவுல். ஆமென். அல்லேலூயா. ஆனா அவன் கையில என்ன இருந்துச்சு? ஈட்டி இருந்துச்சு. தாவீது கிட்ட என்ன இருந்துச்சு? வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது. ஆமென். எதுக்காக தாவீதை சவுல் கொலை செய்ய வேண்டும்? ஆமென். எதற்காக சவுல் சத்ருவாய் இருந்தான் தாவீது? ஆமென். அதுக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எதுக்காக தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் சவுலுக்கு வந்தது? புரியுதா நான் தமிழ் பேசுறது? எவ்வளவு பேர் யூடியூப பாக்குறீங்க? இங்க பாருங்க, யூடியூப் எல்லாம் தெரியுமா? என்ன வேலை சமையல் பார்த்துக்கிறேன். பாஸ்டர் கறி வாங்கிட்டு நான் போட்டு எப்படி பருட்டுறது என்ன பாத்துக்கிறியா? இப்ப 2 நாள் முன்னாடி நான் அனுப்பின பாத்தியா? என்ன அனுப்பின பாத்தீங்களா? எங்கெல்லாம் எழுதுறாங்க மெசேஜ். நீ பாத்தியம்மா? குமாரி அவருங்க 2 days நேற்று லோட் பண்ணி அனுப்பிங்களா? பாத்தீங்களா? பாத்தீங்களா? என்ன சப்ஜெக்ட் பேசுனேன் பாஸ்டர்? ஞாயிற்றுக்கிழமை கேட்கறதே எனக்கு போச்சு பாஸ்டர். இதுல வேற ஞாயிற்று வேலை விட்டு இல்லாம யூடியூபை நான் பார்த்துக்கிறதா? ஆமா, சில பேர் அப்படியே ஆடிட்டு இருக்கிறாங்க அந்த மெசேஜை கேட்க. நாவினால் துதிக்கிறார்கள், இருதயமோ. நீங்க சபை எப்படி நான் பேசுறேன்? தெரு கூத்தாயிட்டு இருக்குது சபை. ஒன்னே ஒன்று சாரா இல்ல சபையில. எல்லா கேரக்டரும் சபையில இருக்குது. ஆராதனை வேலையில்
கேளுங்கம்மா, தயவுசெய்து இந்த 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 சின்ன பாசை எதனா போட தட்டி கேளுங்கம்மா. கேளுங்க கேளுங்க, கத்துக்குங்க. நாளைக்கு எப்படிதான் நீங்க ஊழியக்காரர் ஆக முடியும்? எப்பெல்லாம் நீங்க பேச போறீங்க? யாரும் பார்க்கல, பேசாதுக்கிறீங்க. நீ பார்த்தேம்மா, டைமே இல்லை. ஏதோ நம்ம பாஸ்டர் அனுப்புறாரு, பார்க்கலாமே, என்னதான் அனுப்பிக்கிறாரு, என்னதான் செய்தி கொடுத்துக்கிறாரு, இது புதுசா இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை வேற பேசினாரு, இன்னைக்கு தான் அனுப்பிக்கிறாரு, நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம அப்படி ஆராதனை பண்ணி அந்த பார்த்திருந்தீங்கன்னா நீ 8 கிழமை வந்திருப்ப. நீ சபைக்கு நீ பார்க்கல, சப்ஜெக்ட் பார்க்கல. அந்த யூடியூப்ல யாராவது பார்த்திருந்தீங்கன்னா, கொடுத்த செய்தி 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல லோட் ஆயிருக்குது. யாரும் 9:30 வந்திருக்க மாட்டீங்க. எத்தனை மணிக்கு வந்திருப்பீங்க? 9 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா வந்திருப்பீங்க. ஆனா மற்ற சபையாரெல்லாம் கேட்கிறாங்க, எது இருந்தாலும் சரி, ஒரு போதகர் சபை போதகர் அனுப்புறாரா, டச் பண்ணி படிச்சு கேளுங்க, டைம் பாஸ், கேளுங்க 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 கேளுங்க. அல்லேலூயா. ஆராதனைக்கு எப்படி வரணும், எப்படி இருக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி நம்ம செய்யணும், அது முதல்ல கத்துக்குங்க நீங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்கதான் வந்து வம்பு இருக்கும். சவுலை கொலை பண்றதுக்கு தாவீது அழிந்ததற்கு காரணம். ஆமென். சரி, சப்ஸ்கிரைப் எவ்வளவு பண்ணிக்கிறீங்க யூடியூப்? நீ பண்ணிக்கிறியாமா? பண்ணிக்கிறியா? சப்ஸ்கிரைப் என்ன தெரியுமா? பண்ணிக்கிறியா? 10 சபகாரம் பண்ணிக்கிறோம். ஆமென். கத்துக்குங்க. நம்ம சபை மனசுல வந்தாதான், நம்ம போதகர் ஆவிக்குரிய தகப்பன் வந்தாதான், அந்த எண்ணம் வந்தாதான், என் போதகர் என்ன அனுப்பிக்கிறார், என்ன மெசேஜ், பாருமா குட்டி பசங்க போடுமா, அந்த எண்ணம் வரும். எப்போ ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறியோ அப்பதான் அந்த ஊழியக்கார் கொடுக்கிற சப்ஜெக்ட் நீங்க பாக்குவீங்க. ஏதோ கூப்பிடுறாரு போறாரு கேட்டு வரா, ஒருத்தம் கூட பார்க்க மாட்டான் யூடியூப்ல. முக்கியமா நம்ம சபையார் நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் அனுப்புறேன்னா, நீங்க அந்த மாதிரி ஆயத்தமா இருங்க. ஷேர் போடுறேன் இல்லையா, கருவாடு கொண்டு சேர்த்து மாத்திரம் 1000 பேருக்கு அனுப்புறேன். இதெல்லாம் அனுப்புனாதான் நம்ம சபைக்குள்ள ஜனங்க வர முடியும். இன்னைக்கு அப்படித்தானே பெரிய வளர்ச்சி, அநேக சபைகள் வளர்ச்சி யார் காரணம் தெரியுமா? விசுவாசிங்க தான். டக்குன்னு வந்தோம்னா அது யாரும் சரி, அது எந்த மதம் ஜாதி இருந்தாலும் சரி, அவங்க தொடப்படுவாங்க. உன் குடும்பத்துல, இப்போ அனிதா சகோதரி குடும்பத்துல 25 பேர் குரூப்ல இருக்கிறாங்க, அனுப்பு. நம்ம வந்து யாரு தீங்க நம்ம பேசுறது கிடையாது. ஆமென். எவ்வளவு பேர் இந்த யூடியூப் பார்த்தேன், இந்த செய்தி கேட்டேன், கர்த்தரை தொட்டா நான் சபைக்கு வந்தேன். ஒண்ணு ஆத்மாதான் செய்யறது. நீங்க அட்லீஸ்ட் இதெல்லாம் அனுப்புனீங்கன்னா, நாளைக்கு அந்த அனுப்புங்களை வந்து உங்ககிட்ட பேசுவாங்களா, பேச மாட்டாங்க. நீ என்னமா யாரு அனுப்பிக்கிறமா, யாருமா அவரு இல்லையா போஸ்டர், அது ஏன் சபை போதகர் ஒண்ணு வந்தா தானே நீங்க அனுப்ப முடியும். முயற்சி பண்ணுங்க. இதை நான் நோட் பண்ணி பண்றேன். கேளுங்க, நேத்தெல்லாம் கேளுங்க, எப்படியெல்லாம் தேவன் ஆராய்ச்சிருக்கிறாங்க இந்த உலகத்தை. இந்த நாட்களில எப்பேற்பட்டாலும் ஆராய்ச்சிருக்கிறாங்க இந்த நாட்களில. மூத்த ஊழியக்காரர்கள் எவ்வளவு கவலையா இருக்கிறாங்க. இந்த வருகிற நாட்கள் இந்த ஆராதனை எப்படி போயிட்டு இருக்கிறது, இந்த வாலிப ஆண்கள் பிள்ளைகளும் எப்படி தார்மாராய் ஊழியக்காரர்கள் கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க, எல்லாம் அதுல பேசியிருக்கிறார். ஆமென். அப்ப கேட்கும் போது, நீ படிக்கும் போது, நீ கேட்கும் போது உன் பிள்ளைங்களை நீ ஆண்டுகள் நடத்துவா நடத்த மாட்டியா? இப்ப நீ கேட்டுதான் உன் பிள்ளைங்களை அது மாதிரி நடத்துவ. ஆமென். அல்லேலூயா. இப்போ தாவீதை கொலை செய்ய அலையறான். அவன் எப்போதும் ஈட்டி கையிலே இருக்குது, எப்படா அவனை குத்தலாம், எப்படா நிர்மலமாக்கலாம். ஆமென். ஆனா அவனோட யார் இருந்தாரா? கர்த்தர் இருந்தார். யாரோட இருந்தார்? கர்த்தர். நம்மோட கர்த்தர் இருந்தாலும் எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் ரிட்டர்ன் போயிடும். என்ன பண்ணும்? ரிட்டர்ன் போயிடும். வரவே வராது. 10 அடி முன்னாடியே வராது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆண்டுடைய பிரசன்னம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஆண்டுக்குள்ள வல்லமை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த தாவீது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசி. தாவீது பெலிஸ்தீனை கொன்று திரும்பி வந்த பின்பு, ஏன்னா இப்போ ராஜா வந்து ஒரு தாவீதை கொலை செய்யறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இதுதான் காரணம்.
வாசிங்க. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் சகல பட்டணங்களில் இருந்தும் ஆடல் பாடலும் புறப்பட்டு மேளதாளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். பாருங்க, கோலியாத்தை அடிச்சிட்டு தாவீது வரான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு கூட்டம் போயிருக்குது இஸ்ரவேல்ல இருந்து. ஆமென். பெரிய மிலிட்டரியே போயிருக்குது. ஆமென். காலையில எழுந்து மிலிட்டரிக்காரன் என்னென்ன பண்ணுவான் சொல்லுங்க? காலையில எழுந்து என்ன பண்ணுவான்? காலையில மிலிட்டரிக்காரு அது எல்லாம் பிரஷ் தான் பண்ணுவாங்க. ஐயோ அப்பா, இவன் வண்டி தான் பிரஷ் பண்ற மாதிரி மிலிட்டரிக்காரு. சரி, என்ன அது இல்ல, இங்க எக்ஸசைஸ் பண்ணுவான், ஓடுவான், ஜம்ப் பண்ணுவான் இல்லையா, போடுவான், ஷூ பாலிஷ் போடுவான், அங்க இல்ல கேண்டீன்ல போயிட்டு 25 சப்பாத்தி சாப்பிடுவான், ஏன்னா நின்றுப்பான். அதுதான் அவங்க வேலை. எதனா பிரச்சனை தானே போவாங்க. இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்க ஒரு கோலியாத்தை அழிக்கிறதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது. ஆனா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வந்து அப்படி நிக்குவான். எத்தனை அடி இருப்பாங்க? எத்தனை அடிமா? இல்ல வாய் தருமாடி நீ தான். எத்தனை அடி கோலியாத்? எத்தனை அடி? இல்ல பின்னாடி சொல்ற, நீ பேசிருந்தாங்க. எத்தனை அடி குமார்? எத்தனை அடி? 19 அடியா? சரி, பெரிய ஆயிட்டு அவன். அவன் வந்து அப்படி நின்னா போதும் இல்லையா, நல்லா சப்பாத்தி சாப்பிட்டுவன், ஷூக்கு பாலிஷ் வச்சவன், லெஃப்ட் ரைட் போட்டவன் என்ன பண்ணுவான்? பயந்துன்னு. ஆனா தாவீது அடிக்கிறான். அவன் தாவீது வந்து குள்ள மனுஷன், அத்தனையோட உயரெல்லாம் கிடையாது, சின்ன மனுஷன். அவனை அடிச்சுட்டு அவன் ஊருக்குள்ள வரும்போது, அல்லேலூயா, ஊருக்குள்ள வரும்போது அந்த பெண்கள் எல்லாம், இந்த இங்க இருக்கிற பெண்கள், இந்த சுற்றி இருக்க அநேக பெண்கள் எல்லாம் தாவீதை பார்த்து ஆடி பாடி மகிழ்றாங்க. ஏன்னா ஒரு எதிரியா அடிச்சுட்டு வரான். அடுத்த வருஷத்து வாசி. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000. பாருங்க, இன்னைக்கு அவனை தாவீதை சவுல் கொலை பண்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 11000 என்று. 16,000 பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்க? பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் ஃபுல்லா வந்துட்டாங்க. தேநகர பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ கல்யாண நகர்ல இருந்து யார் வராரு? தாவீது வராரு. அவனை போட்டுட்டு வராரு, நேரா வராரு. அங்கிருந்து தொடங்குறாங்க. அங்கிருந்த பெண்கள் எல்லாம் அவரை ஆராதிக்கிறாங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்றாங்க. அது சொல்லிட்டதோட பரவாயில்ல. அந்த நாட்களில ராஜாவா யார் இருந்தது? சவுல் இருந்தான். ராஜா யாரு? சவுல். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? ராஜா கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. ஏத்துக்குவானா ராஜா? ஏத்துக்குவானா? ஏத்துக்க முடியாது. அதனால என்ன பண்றான்? அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு என்னடா, நான் இந்த நாட்டுக்கு ராஜா, நானும் ஒரு 1000 பேர் தான் கொல்ல முடியும், இவன் ஒரு சின்ன பையன், இவன் 14 பேர் சொல்லி இவங்க பாடுறாங்களே. அவனுக்குள்ள வெசனமும் கோபம் வந்தது. ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை சவுலுக்கு வெசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான். தாவீதுக்கு 14,000, தாவீதுக்கு 14,000, எனக்கு 1000 கொடுத்தார்கள் என்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை கொலை செய்ய வந்தார். ஆமென். அல்லேலூயா. நானே நாட்டுக்கு ராஜா, என்னுடைய பெரிய காரியங்களை செய்துட்டாங்களா? இந்த பெண்கள் எல்லாம் வந்து அவனதான் மகிமைப்படுத்துறாங்களே, உயர்த்தி பேசுறாங்களே. ஆமென். சொல்லுங்க
ஆமென். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, ஹல்லேலூயா. பாக்குறாங்களே, அவன் சொல்றான் நான் கொண்டது 1000 அவன் கொண்டது 10,000 அப்படின்னு விட்டுட்டா பரவாயில்ல. அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. இவன் விடக்கூடாது. தாவீத விடக்கூடாது. அதிலே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையிலே விழும்படி செய்யலாம். பாத்தீங்களா, எண்ணமாய் இருந்தது. நான் கொலை பண்ண மாட்டேன், பெலிஸ்தர்கிட்ட அவனை அனுப்பி அவனை கொலை செய்ய பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 32 33 வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் ஈசாயின் மகன் 20ஆம் அதிகாரம் 32 33 வாசிங்க. யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்து போய் அமாவாசின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாத இருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. 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 தெரியுதா தாவீது எதுக்காக பாடினார்? எதுல இருந்து என்னை கர்த்தர் தப்புவித்தார், எதுல இருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார், எதுல இருந்து கர்த்தர் என்னை ஆதரித்தார். ஆமென். முகாந்திரம் இல்லாம ஒண்ணுமே இல்லாம என்னை எதிர்த்து வந்தாங்க. கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார். கர்த்தர் கர்த்தர் என்னை விடுவித்தார். கர்த்தர் என்னை தப்புவித்தார். கைகள் தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அவனை கொலை செய்யும்படிக்காக தன் மகளையே அவர் கொடுக்கிறார். பாருங்க, யாரா செய்ய வேண்டாம். என்ன பாருங்க, தயவுசெய்து ரீடிங் படிக்கிற மாத்திரம் நான் சொல்லுமா படிங்க. இங்க தலை போட்டுங்கிறதுனா யார் வரணும்? நான் பேசுறது கேட்கணும். நான் திரும்ப எங்கேயோ நின்று என்ன பேசுறது நான் கேளுன்னு யாரும் சொல்ல மாட்டேங்க. இங்க என்ன பரலோகத்துக்கு நம்ம எல்லாம் போக போறோம். அங்க யார் அங்க பேசணும்? யார் பேசணும்? அவங்க ஒட்டி தான் பேசணும். ஆனா இங்க நீ நாம பேசணும். நீங்களாம் பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு ஆண்டவராகிய கர்த்தர் சிங்காசனத்துல வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரோ சுப்ஷாப்பா கேட்டுன்னு உட்காரணும். ஆனா இங்க செய்தி கொடுக்கும் போது நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாளைக்கு போனா என் வாயே மூடிருந்தாங்க. மணிக்கணக்கில் நான் பேசுறேன், எல்லாத்தையும் பேசுறாங்க. ஆனா நாளைக்கு போனா வாயை மூடிடுறான். மூடல, நீ மூடிங்கிற. நான் சொன்னேன்ல, எங்க பேசணும் அங்க பேசணும், எங்க அமைதியா இருக்கணும் அங்க அமைதியா இருக்கணும். ஆமென். எங்க வேத வசனத்தை வாசனை அங்க வாசிக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் எச்சரிக்கை சத்தம், அதெல்லாம் நல்லது, நல்ல காரியம் இல்லையா? வேத வசனம் ஒருத்தர் ரெண்டு தான், 4-5 பேர் படிக்கணும் இல்லையா? அப்பதான் அப்ப நம்ம அர்த்தம் என்ன தெரியுமா? டெய்லி வாசிக்கிறாங்க அர்த்தம். டெய்லி வாசிக்கிறதா காம்படிஷன்ல வாசிப்பீங்க. ஆலயத்துல வேத வசனத்தை எங்க வாசிக்கிறீங்க? தேவனுடைய சமூகத்துல வாசிக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை மற்றவர்கள் கேட்கும்படி நீங்க வாசிக்கிறீங்க. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு மகிமையாது. வேத வசனத்தை வாசிங்க, வாசிங்க. வாசிக்க முடியல, தெரியலையா? யூடியூப பாருங்க, சபையில நம்ம பாருங்க. உங்களுக்கு மனவேதனையா கேளுங்க. உங்களுக்கு மனவேதனையா, உங்களுக்கு போராட்டமா, பிரச்சனையா, அந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை தப்புவிப்பா, கர்த்தர் உங்களை விடுவிப்பா, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். பாருங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அப்பா அவனுக்குள்ள ஒரு கோபம் வந்துச்சு. இவனை எப்படி நம்ம, ஆனா அவனுக்கு என்னன்னா கர்த்தர் அவனுக்கு
அவனுக்குள்ள இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆமென். கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவனை தொட முடியாது என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் கூட கொலை செய்ய வேண்டும். இந்த ஊர் ஜனங்களை அவமானப்படுத்தாங்களே, தாவீதை கொன்றது 10,000, நான் கொன்றது 1000 விடவே கூடாது. அதுக்காக என்ன பண்றாங்க பாருங்க. அதுக்காக என்ன பண்றாரு? தம் மகளே கொடுக்குறாரு திருமணத்தை. செய்து அவங்க மூலியமா சாகடிக்கலாம். யாரு? மருமகன் யாருன்னா சாகடிக்கிறது பாத்துக்கிறீங்களா? நான் சாகடிக்கிறது பாக்குறதுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறத பாத்துக்கிறேன். மாமனாரும் மாமியாரும் மருமகன் எங்க போறத அது நிறைய பார்த்து. ஆமே. அப்ப அவனுக்கும் சவுலுக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? அதே தானே. சவுல மகளை கொடுத்து அவனை நாளைக்கு மக வந்து விதவி ஆடுவாளே, வாழ்க்கை போயிடுமே, பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு இல்லாத போயிடுவாங்களே, அவன் அதை நினைக்கல. மகளை கொடுத்து தாவீதை சாகடிக்கிறான். ஆமே. கல்யாணமா பண்றான். முதல் புள்ளிய கொடுக்குறான். முதல் பொண்ணை வானா, ரெண்டாவது கொடுன்னு கேட்கிறேன். இதுதான் அதே பொண்ணு இருந்தா பிரச்சனை கல்யாணம் வீட்டுல, பொண்ணு வீட்டுல. அதனால என்ன பண்ணுவாங்க, சில பேர் 4 பொண்ணு இருந்தா 3 பொண்ணை உள்ள வச்சு கூட்டிடுவாங்க. முதல் புள்ளி எட்டு நிக்க வைக்குவாங்க. ஆமே. இதேதான் யாருக்கு நடந்தது? மோசே கூட தான் நடந்தது. அந்த வீட்டுல எத்தனை பொண்ணுங்க, அது விட்டுடுங்க. பொண்ணு நிறைய இருந்தாலும் இவர் என்ன பண்ணாரு, அவர் மாமா என்ன பண்ணாரு, மூத்த பிள்ளைய கொடுத்தாரு. காலையில பார்த்தா இவர் விரும்பின மோசையா யாக்கோ கரெக்டா யாக்கோ. ஆமே. அப்படித்தான் பிரில்லியன்ட்டாங்க நம்ம பிள்ளைங்க. யாக்கோ இவருக்கும் பிள்ளைங்க இருந்தது. ஆனா சவுல் என்ன பண்ணாரு, மூத்த பிள்ளைய கொடுத்தாரு. மூத்த பிள்ளைய கல்யாணம் இல்லைன்னா சின்னதை கல்யாணம் பண்ணு, சரி கட்டிக்கோ. எதுக்கு? அவனை சாகடி. அவனை சாகடி. யாருன்னா கல்யாணம் பண்ணுவாங்களா? மகளை கொடுத்துட்டு அவர் கணவனையே மாமனார் சாகடிப்பாரா? ஆனா அவன் செய்தான். இப்பேற்பட்ட போராட்டத்திலிருந்துதான் கர்த்தர் அவனை தப்புவித்தார், விடுவித்தார். அவன் அவனுக்கு ஆதரவா இருந்தார். கையில தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சங்கீதம் 18 சங்கீதம் 20வது வசனம். சங்கீதம் 18 அதிகாரம். நீதிக்கு தக்கதாக கர்த்தர் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்காக எனக்கு சரி கட்டினார். பாரு, இவன் நீதி நிமித்தம் என்ன தெரியுமா பண்ணார் கர்த்தர்? சவுலுக்கு அப்புறம் தாவீதை கர்த்தர் ராஜாவா மாத்தினார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஒன்று சத்துருவிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார், தப்புவித்தார், ஆதரவா இருந்தார். அவன் நீதி நிமித்தம். ஆமென். ஏன்னா ஒரு இடத்துல வந்து கொலை செய்வதற்காக வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான் சவுல். இப்ப தாவீது அங்க போறாரு. அங்க போன உடனே அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். தாவீது அந்த தூங்குற இடத்துல அந்த சவுலை பார்க்கிறாரு. கொலை செய்ய தேவன் தான் நல்லா தூக்கம். ஆனா எத்தனையோ முறை ஈட்டி அனுப்பி கொலை செய்ய சவுல் முயற்சி செய்தான். ஆண்டவர் அவனை தப்பி வைத்தார். இப்போ சவுலே படுத்துட்டு இருக்கிறான். யாரையும் நல்லா தூக்கிட்டு இருக்கிறான். பக்கத்துல ஈட்டி இருக்குது. இப்ப தாவீது இப்படி நிக்கிறாரு. கொலை பண்ண எவ்வளவு அவன் என்ன சொல்றான்? இதுதான் நீதி. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவனை நான் எப்படி கொலை செய்ய வேண்டும்? இதுதான் நீதி. ஆமென். எனது தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவனை நான் எப்படி அவனை போட்டு தள்ளுறது? அவன் நீதி செய்யலாமா இல்லையா? அதுதான் அங்க என்ன சொல்றார் கர்த்தர்? சங்கீதம் 18:20 கர்த்தர் வாசிங்க. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக. கர்த்தர் அப்ப அது நீதியா நீதி இல்லையா? அது ஒரு சத்துருக்களை புதிய ஏற்பாடு நம்ம பார்க்கும்போது சத்துருக்களை சொல்லுமா, பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் யாரும் தூங்காதீங்கம்மா. சத்துருக்களை என்ன பண்ணும்? வாய் சொல்லுங்க, என்ன பண்ணும்? அது வாயில வந்தா தானே நீங்க சிநேகிப்பீங்க.
அவன் சத்ரு எத்தனையோ மகளை கொடுத்து கொலை செய்யணும்னு ஆள் அனுப்புனா அந்த வீட்டுல தான் புருஷனை வெளியே அனுப்பிட்டு மனைவி அவ இல்லைன்னு சொல்லி இருக்கிறான். யாரு? சொந்த மகம், சவுளுடைய மகம். எவ்வளவு போராட்டம் வாழ்க்கை. ஆனா முகாந்திரம் ஒண்ணுமே இல்லாம என்னை சாகடிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சவன் சவுல் படுத்துனுங்கிறாரு. அவனை அடிக்கிறது எவ்வளவு நேரம்? அப்போ அது பாரு, பக்கத்துல எல்லாம் சொல்றாங்க, சேவர் ஐயா நல்ல சமயம் ஐயா, உன்னை எத்தனையோ முறை கொலை செய்ய முயற்சி செய்தானே, நாங்க பார்த்தோமே, உன் எதிரில் எவ்வளவு ஈட்டி வந்துச்சு, மிஸ்ஸாய்ப்பு எத்தனையோ செத்து இருக்கிறானே, இப்ப தனியா இருக்கிறான், படுத்துன்னு இருக்கிறான், அவனை கொலை பண்ணுங்க தாவீது ஐயா, கொலை பண்ணுங்க கொலை பண்ணுங்க. அந்த சேவகர்கள் ராணுவம் சொல்லுது. அப்ப அவன் என்ன சொல்றான்? அப்படியா என்னை எதிர்த்தான், என்னை எத்தனை முறை கொலை பண்ண முயற்சி செய்தான், நான் இவனை விட மாட்டேன், கொலை பண்ணாம நான் போக மாட்டேன்னு சொல்லல. தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட சவுலை நான் கொலை செய்வது எப்படி? அதுதான் நீதி. அல்லேலூயா. அந்த நீதி எப்படி அவர் நடத்தினார் பாருங்க. சொல்லி நான் முடிக்கிறேன் இல்லையா? வசனத்தை வாசிங்க. அந்த நீதியின் செய்த காரியத்தை பேசுங்க. என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்காக எனக்கும் சரி கட்டினார். அல்லேலூயா. அவர் நீதி செய்தார். நீ நீதி உள்ளவனா இந்த உலகத்தை வாழும் போது நீதியான காரியம், நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, அபிஷேகம் இருந்த காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஆமென். தேவனுடைய அபிஷேகம் செய்யப்பட்ட சவுலை நான் எப்படி தொடுவது, கொலை செய்வது? அது தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? நீதி இல்லதா இருந்தது. அந்த நீதி அவனுக்கு இருந்தது நிமித்தம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4-5 பாருங்க, அவன் செய்த நீதி நிமித்தம். 2 சாமுவேல் chapter 5 verse 4 and 5. தாவீது ராஜாவாகும் போது பத்தியா அவன் நீதி செய்தான் இல்ல, இப்ப தாவீது ராஜா போறான். தாவீது சவுல் போயிட்டான், சவுல் முடிஞ்சிச்சு கதை. அப்போ இஸ்ரவேலுக்கு 2வது ராஜா யாரு? தாவீது. சொல்லுங்க, வாய்த்தது சொல்லுங்க, தாவீது. அதுக்கப்புறம் பையன்லாம் வந்தாங்க, நமக்கு தேவை தாவீது. யாரு கொலை செய்ய முயற்சித்தான் அவன் செத்து போயிட்டான். ஆனா யாரு இப்ப நெக்ஸ்ட்? யாரு இப்போ? தாவீது. கர்த்தர் கொடுத்ததுக்கு என்ன காரணம்? அவன் நீதி உள்ளவனா இருந்தான். தேவனுடைய மனுஷனை நான் தொட மாட்டேன். அவன் எவ்வளவு அக்கிரம் பண்ணாலும் சரி, அவன் எவ்வளவு ரத்தக்கார அவன் கையில் இருந்தாலும் சரி, என்னை எத்தனையோ முறை அவன் கொலை செய்ய வந்தாலும் சரி, நான் அவனை நான் தொட மாட்டேன். யாருன்னா சொல்ல முடியுமா? யாருன்னா சொல்ல முடியுமா? அப்ப நம்ம அந்த வார்த்தையை நம்ம தவறிட்டோம்னா நம்ம நீதிமானா? எதிராளி வரும்போது அவன் நிற்கும் போது நீ அவனை அடிக்காம, உன்னை அடிச்சிருக்கிறான், கேங்க வந்து அடிச்சிருக்கிறான், இப்ப தனியா மாட்டின்னு இருக்கிறான். என் பின்னாடி சொல்றாங்க, ஐயா போடுறையா, இப்ப தனியா இருக்கிறான். இல்ல, அவன் தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவன், இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. அவன் அவனை தொட மாட்டேன். அவன் எவ்வளவோ அடிச்சிருக்கிறான். அதனால நான் நாடு கடத்தப்பட்டேன். என் பொஞ்சாதியே மறைச்சு என்னை ஒழிச்சு வச்சிருக்கிறான். மாமனார் அனுப்பினான் மருமகனை சாகடிக்க, மருமக வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். ஆனா அதுல இருந்தான் மகள் தப்பி இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. நல்லலையா. நீ யாருன்னா செய்ய முடியுமா? இல்ல பாருங்கம்மா, இல்ல நாலுல இருந்து நான் அடுத்த வாரத்துல நான் ஒரு கிளிப் ஒன்று போட்டு விட்டுருக்கேன். இல்லாட்டி எல்லாத்தையும் கயிறு கட்டி உட்கார வச்சிருக்கேன். தேவனுடைய வார்த்தை கேட்பது எப்படி கேட்கணும்? அதெல்லாம் நிம்மதி நிற்கணும். எல்லாம் அதிகாரத்தை நம்ம கருத்து கொடுத்துருக்கோம் கிடையாது. 28 மத்தியில எல்லா அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அதிகாரமான வார்த்தை வெளியே வரும்போது எப்படி இருக்கணும்? முடிக்கணுமா? அப்பதான் பாஸ்டர் இருப்பாரு. நீ இப்படின்னா எப்படி போயிடுவார் பாஸ்டர், இப்படின்னா எப்படி போயிடுவார், அவரை கீழே படுத்துன்னு பேசி மாத்தி. குழந்தைங்கலாம் நீங்க எல்லாம் குழந்தை இல்லை, மாத்திக்கீங்க. ஊழியக்காரர் சொல்றாருன்னா அவர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல தான் நான் அநேக முறை சொன்னேன், இந்த இடத்துல தான் ஊழியக்காரர்.
கீழே போனா ஆர்டினரி பர்சன், உள்ள போல என்ன போல. ஆனா இங்க நிற்கும் போது தான் கர்த்தர் கூட பேசுறேன். கீழே போன ஒரு தாழ்மையானவர், நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி, கூட ஃபேமிலி தான். அவன் சில எல்லாம் ஊழியக்காரன் பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்ஸ் எல்லாம் வந்து நிற்பாங்க. எல்லாம் அப்படி வந்து அவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அந்த சென்னையில் ஒருத்தர் ஜெஃப்ரின்னு இருக்கிறார், பார்த்தீங்களா? அப்படிதான் வரும். அதுக்கு ஒரு 4 பேர். என்ன பயமா? அப்ப ஆண்டு நினைக்கிறார், உனக்கு உன்னை அடிக்க வந்தாலும் கூட பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர், அதாவது என்னுடைய சகோதரன், பல வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்ததில்லை. இந்த பிரேசர் டவுன்ல இந்த பார்க் எதிரில் அம்பேத்கர் பார்க் தெரியல, இப்பதான் மெட்ரோ வந்துச்சு. ஊழியக்காரனு யாரும் பிளாக் கேட்ஸே வேணும். பிளாக் கேட்ஸ் யார்? நமக்கு யாரு? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, அவர் தான் நமக்கு. இவங்க அண்ணன் வந்து பேசிட்டு இருக்கும் போது ஏற்கனவே ரெடி பண்ணிக்கிறான் கத்திய. உண்மை சம்பவம் இது. பெரிய கத்திய சின்ன கத்திய ரெண்டும் ஓப்பன் ஆகிடும். அவங்க என்ன பெரிய கத்தி இது இப்படி எப்படி வந்தானா வானா வானா எப்படின்றாங்க இல்லையா? அப்படின்ட்டு கட்சி போயிடுறாங்க. அவன் அலறான், என்னடா இப்படி வச்சாவே அலறாங்க. ஆனா ஊழியக்காரர் இப்படியே வை இப்படியே வை இப்படியே வை. இந்த உயிர் யாருக்கிட்ட இருக்குது? அவர் இல்லாம அவனை எடுக்க முடியாது. அவன் இல்லாம ஒரு கத்தி நம்ம மேல படாது, அவர் இல்லாம. அப்போ அங்க பேசிருக்கும் போது அவன் முடிவு பண்ணிட்டான், தொடர்ந்து மீட்டிங் நேரா போனான். என்ன பண்ணிருக்கணும்? இல்ல கேட்டா விட்டுரு. நேரா போனா என்ன பண்ண, அதெல்லாம் விட்டுரு. இப்ப நேரா போனான். இப்ப நீ ப்ரேயர் பண்ணுனா ஒருத்தர் போனாரு, 2 போனாரு, அது 3 ஆயிடும். நேரா போனான். போனவன் என்ன பண்ணான்? குத்துறது தான் போனான். கத்தியை போட்டு காலில் வந்துட்டான். கைகளை தட்டி தேவன் நாமத்தை. ஆமென். எங்க போனாலும் கர்த்தர் எவ்வளவு கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீ ஊழியக்காரங்க முன்னாடி 4-5 பேர் 10 பேர் கருத்துணிக்கு போட்டு சுத்தி இருக்கிறாங்க. என்ன துணி, என்ன கருப்பு? ஆமா. ஆமென். அல்லேலூயா. இப்பதான் ஒண்ணு வருது உள்ள, அது ஏன் வருது எனக்கு தெரியல. என்ன பண்றது? இன்னும் முடிச்சுட்டு இருந்தா என்ன பண்றது? வெறும் பண்ணு தான் வாங்கி போயிருக்கோம். சரி, என்ன பண்றது? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. இப்போ நீதியை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அப்போ அந்த நீதி நிமித்தம் தாவீதை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4-5 உள்ள வசனங்களை வாசிங்க. தாவீது ராஜாவாகும் போது தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தார். எத்தனை வயசுமா தாவீதுக்கு? எல்லாம் எழுதிக்கணும். தாவீது வம்சத்தை 8வது புள்ள. தாவீது எத்தனாவது புள்ள? 8வது புள்ள. அவன் தான் கடைசி புள்ள. கடைக்குட்டியா சொல்றாங்க. நீ கூட கடைக்குட்டி தானே, நீ குட்டி மாதிரி இருக்கிற, சரி விடு, கடைக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அவர் தான் கடைக்குட்டி, 8வது. யாரு? தாவீது. அவங்க வீட்டுல எத்தனாவது புள்ள? புரிஞ்சா? தாவீது யாருன்னு நான் சொல்லுவாங்கிறேன்னா, தாவீது கொஞ்சம் உபத்திரத்தை பாத்தீங்களா? தாவீது என்ன வேலை செய்திருந்தான்? ஆடு மேய்ச்சாங்க. புரிஞ்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 8வது பையன். எத்தனாவது? அவன் தான் ரொம்ப சின்னவனா இருந்தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் பலசாலிங்க, எல்லாம் பலசாலிங்க, எல்லாம் பலசாலிங்க. ஆனா அவன் ஆவிக்குள்ள இருந்தான். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தார்கள். அவனதான் கூடு, அவனதான் ராஜாவாக்குனர் கர்த்தர். இப்ப அவன் நீதி செய்தது நிமித்தம் இல்ல, ஒரு ஊழியக்காரன் மேல ஒரு அபிஷேகம் தேவனால் செய்யப்பட்ட மேல நான் கை வைக்க மாட்டேன், கத்தி வைக்க மாட்டேன், நான் கொலை செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால, ஆனா பின்னாடி சொன்னா அவனை கொலை செய் நல்லா மாட்டிட்டான், இனி அவன் க்ளோஸ் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. தவிர இவங்களை பார்த்து சொன்னா நோ 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 நோ, தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட சாவு நான் தொட மாட்டேன். அது நிமித்தம் தாவீது 2வது இஸ்ரவேல் ராஜாவை கர்த்தர் மாத்தினார். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். எத்தனை வருஷம் அரசாண்டர்னு படிக்கிறேங்க. தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயதாய் இருந்தான். 30 வயதாய் இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான்.
பண்ணினான். அவன் 40 வருஷம் அப்பதான் எத்தனை வருஷம் ராஜ்யம் பண்ணினான்? 40 வருஷம் ராஜாவா இருந்தான். யாரு? தாவீது. அந்த 40 வருஷத்துல எங்கெல்லாம் எத்தனை வருஷம் இருந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டது? அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷம் 6 மாதமும் எப்ரோனிலே எருசலேமின் மேல் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். தேசத்துல குடியிருக்கிற இல்ல அவன் எப்ரோனிலே யூதாவின் மேலும் 7 வருஷம் 6 மாசம். எருசலேமிலே எத்தனை வருஷம்? 30. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. ஆமென். ஹalleluya. அது மாத்திரம் அல்ல, கடைசி வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 7வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் கையை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? தாவீது நகரமே வந்துச்சு பாருங்க. ஒரே ஒரு தாழ்மை. ஓ இல்ல நான் தொட மாட்டேன். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க போய் வாசிங்க வீட்டுல. 14-15 வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18-14-15 கூட வாசிக்கணும். தாவீது தன் செய்கைகளில் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் அவன் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தது நிமித்தம் தான் எல்லா சத்துருகளில் இருந்தும் முக்கியமான சாமுவேல் சத்துருகளில் இருந்து கர்த்தரை விடுவித்தார். ஆமென். அவன் நீதி செய்தது நிமித்தம், தேவனுடைய பார்வை செய்த நிமித்தம் அவன் இஸ்ரவேலின் 2வது ராஜாவாக 40 வருஷம் அரசாண்டன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நாளுக்கு நாள் அந்த நகரம் என்ன பேர் வந்தது? தாவீதின் நகரம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டை தாவீதை பிடித்தான். அது தாவீதின் நகரமாய் இருந்தது. ஆமென். நம்ம இப்ப சீயோனில் இருந்து நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய். ஆமென். நகரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கைகளை தட்டி தேவன் நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, சத்துருக்கள் மத்தியில, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, குழப்பத்தின் மத்தியில, மரண போராட்டத்தின் மத்தியில, அப்பா வியாதியின் மத்தியில, சோர்ந்து போன நேரங்களில எங்களை நீர் தூக்கி சுமந்து தப்புவித்து எங்களுக்கு நீர் ஆதாரமாய் இருக்கிறீரா? அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதத்திலும் தாவீது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான். தேவன் அவரோடு கூட இருந்தார். அவன் செய்த நீதி நிமித்தம் தாவீது 40 வருஷம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். அது மாத்திரமல்ல, அந்த நாட்டுக்கு தாவீது நகரம் என்று பெயர் சொல்ல அளவுக்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். இதற்காக நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஐயா, தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி. புதிய ஏற்பாட்டில் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற மலை பிரசங்கத்தில் சத்துருக்களை சிநேகி, இந்த வசனத்தை யாராவது வாசனை மத்தியோ, அந்த வாசனை ரொம்ப அருமையான ஒரு வசனம். நிறைய இடத்துல அந்த சப்ஜெக்ட் குறித்து நான் பேசுறேன். மத்தியோ 5ஆம் அதிகாரம் இந்த 4வது வாரத்துல நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு சொல்லுங்க. மத்தேயு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதிகாரம் 5:6-14. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு, உங்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕನ್ನಡ ವಾಸಿಂಗ. ನಿಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ, ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸುವವರಿಗೋಸ್ಕರ ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ ನೀವು ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಗೆ ಮಕ್ಕಳಾಗಿರುವಿರಿ. ಆಮೆನ್. ಇಂಗ್ಲಿಷ್ ವಾಸಿಂಗ. ಅದಕ್ಕೆ ತೆಲುಗು ವಾಸಿಂಗ. You have heard it was ಜೋರ ವಾಸಿಂಗ. You have heard that it was said,
You shall love your neighbor and hate your enemies, but I tell, love your enemies and pray for those who persecute you. தெரியுது வாசி. 44 5:44 వాసి. నేను మీతో చెప్పున్నదేమనగా మీ పరలోకమున మీ తండ్రికి కుమారులైనట్లు మీ శత్రువులు ప్రేమించుడి, మిమ్మల్ని హింసించు వారి కొరకు ప్రార్థన చేయుడి. ఆయన చెడ్డవారి మీదను మంచి వారి మీదను సూర్యుని ఉదయింపజేసి నీతిమంతులు అనీతిమంతులను వర్షము కురిపించున్నాడు. మీరు మిమ్మల్ని ప్రేమించే వారిని ప్రేమించినడా మీకేం ఫలము కలుగును? ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். என்ன பயமாக இருக்கு பாருங்க சபையே. ஆமென். சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எதிரிகளை தான் நேசிக்கணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எதிரிகளுக்காக தான் ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. 46வது வசனம், உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிக்குமானால் உங்களுக்கு என்ன பலன்? ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நேசிக்கிறவங்கட்டே நீங்க அன்பா இருந்தா என்னப்பா பலன் கேட்கிற? உன் எதிராளியை நீ நேசின்னு சொல்ற, அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்ற. ஆமென். நல்ல ஒரு வாக்கு தத்துவம் கர்த்தர் கொடுத்தார். நன்றி ஆண்டவரே, நீ கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.